அன்பான மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு காணொளியினூடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைய காணொளியில் நாங்கள் நேற்றைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சைக்கான பகுதி 1 வினாத்தாளிலே வினாவப்பட்ட 11 தொடக்கம் 25 வரையான வினாக்களுக்கான விடைகளையும் அதற்கான விளக்கங்களையும் இந்த காணொளியிலே பார்ப்போம். இக்காணொளியிலே ஏதேனும் தவறுகளோ அல்லது விடைகளிலே பிழைகளோ இருந்தால் எனக்கு கொமெண்ட் பகுதியினூடாக தெரிவியுங்கள் மாணவர்களே. நான் அதனை உங்களுக்கு நிவர்த்தி செய்து அடுத்த காணொளியினூடாக வழங்குகின்றேன். மேலும் இக்காணொளியானது பிள்ளைகள் தற்போது தரம் 4 கல்வி கற்கும் அடுத்த வருடம் புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்காக நோக்காக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு காணொளி ஆகும். இது தற்போது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கான காணொளி அல்ல. இது அடுத்த வருடம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு காணொளி ஆகும். ஆகவே பிள்ளைகள், இக்காணொலியினுடைய அடுத்த பகுதி உங்களுக்கு, அதாவது 26 40 வரையான வினாக்களுக்கான விடையும் விளக்கங்களும் தேவைப்பட்டால் காணொளியிலே தெரிவியுங்கள். நான் அதனை தயாரித்து பதிவேற்றம் செய்கின்றேன். அதிகமானோர் கொமெண்ட் பகுதியின் மூடாக உங்களுக்கு தேவைப்பட்டால் மாத்திரமே நான் அடுத்த காணொளியினை தயாரித்து வழங்குவேன். சரி பிள்ளைகள், வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற 11வது வினாவை பாருங்க. ஒரு மேசை மீது உள்ள பல பொருள்கள் பின்வரும் அடைப்பில் தரப்பட்டுள்ளன. அவை எழுத்து ஏ உள்ள பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தோன்றும் விதம் யாது என்று சொல்லி கேட்டிருக்கு. ஆகவே இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த பொருட்கூட்டங்களை நாங்கள் ஏ வழியில் இருந்து பார்க்கும்போது எவ்வாறான ஒரு அமைப்பிலே எங்களுக்கு தென்படும் என்பதுதான் வினா. ஆகவே நாங்கள் முதலாவது இதற்கு விடையளிப்பதற்கு பிள்ளைகள், இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த சுடுதண்ணி போத்தினுடைய இந்த கைப்பிடியை அவதானித்தோம் என்று சொன்னால், நாங்கள் ஏ பக்கத்திலிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு இந்த கைப்பிடி நேராக தெரியும். ஆகவே முதலாவது விடையிலும் அவ்வாறு நேராகத்தான் இருக்கிறது. இரண்டாவது விடையிலும் ஆகவே எங்களுக்கு நேராகத்தான் இருக்கிறது. ஆனால் மூன்றாவது விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கைப்பிடி இவ்வாறான ஒரு அமைப்பிலே தென்பட வாய்ப்பில்லை. ஆகவே மூன்றாவது விடை எங்களுக்கு ஒரு விடையாக எடுத்துக்கொள்ள முடியாது, சரியான விடையாக. ஆகவே எங்களுக்கு முதலாவது விடை அல்லது இரண்டாவது விடைதான் பொருத்தமான விடையாக இருக்க வேண்டும். இரண்டாவது பிள்ளைகள், நாங்கள் இந்த குவளை அமைப்பினை எடுத்துக்கொண்டு சொன்னால், முன்னால் இருந்து பார்க்கும்போது அந்த குவளையானது எங்களுக்கு சுடுதண்ணி போத்தலுக்கு நேராக அமைந்திருக்கும். ஆகவே முதலாவதிலும் அவ்வாறு, இரண்டாவதிலும் அவ்வாறே தான் அமைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இதனை வைத்து முடிவுக்கு வர முடியாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இரண்டாவது குவளையை பார்த்தால் எங்களுக்கு அந்த சுடுதண்ணி போத்தலினுடைய கரையிலே அமைந்திருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், இரண்டு படங்களிலுமே எங்களுக்கு கரையில் அமர்ந்திருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏ பகுதியில் இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு அந்த சிறிய குவளையானது எங்களுக்கு இவ்வாறான ஒரு இடது பக்கத்தில் அமைந்துள்ளதாக இருக்கும். ஆகவே இதற்கு மிகவும் பொருத்தமான விடையாக பிள்ளைகள் நாங்கள் இரண்டாவது விடையைத்தான் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 11வது வினாவிற்கு இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்ட 12வது வினாவை பாருங்கோ. சங்கர் தனது வகுப்பில் உள்ள 3 நண்பர்களுடன் ஓர் இலந்தை மரத்திலிருந்து 172 இலந்தை பழங்களை பறித்து வகுப்பில் உள்ள ஏனைய பிள்ளைகளுக்கு அப்பழங்களை 5 வீதம் பகிர்ந்து கொடுக்கும்போது 12 இலந்தை பழங்கள் எஞ்சியிருந்தன. சங்கரின் வகுப்பில் உள்ள பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை யார்? ஆகவே உங்களுக்கு இந்த வினாவை வாசிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள், சங்கரும் அவருடைய 3 நண்பர்களும் இலந்தை மரத்திலிருந்து 172 இலந்தை பழங்களை பறித்து கொண்டு வந்து தங்களுடைய வகுப்பில் இருந்த மற்றையவர்களுக்கு ஒருவருக்கு 5 வீதம் பகிர்ந்தளித்திருக்கிறார்கள். அவ்வாறு பகிரும்போது 12 இலந்தை பழங்கள் எஞ்சியிருந்தது. இவ்வளவும் தரப்பட்ட தரவு. இப்போது எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது இந்த வகுப்பில் உள்ள மொத்த பிள்ளைகளின், அதாவது மாணவர்களினுடைய எண்ணிக்கை என்று கேட்டு. ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், எங்களுக்கு 172 இலந்தை பழங்களில் இருந்து 12 பழங்கள் நாங்கள் பிரித்து வழங்கும் போது எஞ்சி இருந்தால் நாங்கள் 12ஐ கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது பிள்ளைகள் 160 பழங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த 160 பழங்களைத்தான் 5 வீதம் ஏனைய மாணவர்களுக்கு பகிர்ந்து வழங்கி இருக்க வேண்டும். அவ்வாறு பகிர்ந்து வழங்கி இருந்தால் பாருங்கோ, நாங்கள் 160ஐ 5 நாள் வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும் போது 3 15 1 மிகுதி 0 இறக்கவனும் 2. ஆகவே எங்களுக்கு 32 பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த இலந்தை பழங்களை பகிர்ந்து வழங்கியிருக்க வேண்டும்.
ஆனால் எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. ஆகவே மொத்த மாணவர்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் நாங்கள் அதிலே சங்கரையும் சங்கரனுடைய 3 நண்பர்களையும் சேர்க்க வேண்டும். ஆகவே மொத்தமாக சங்கருடைய 3 நண்பர்கள் மொத்தமாக 4 பேர். இந்த 4 பேரையும் நாங்கள் கூட்டி விட்டோம் என்று சொன்னால் 36 மாணவர்கள் அந்த வகுப்பிலே எங்களுக்கு இருந்திருப்பார்கள். ஆகவே இங்கே பாருங்கள் 12வது வினாவுக்குரிய விடையாக 36 என்பது அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 13வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், மேற்குறித்த உருவில் வினாக்குறி இருக்கும் இடத்திற்கு உகந்த பகுதி எது என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அமைப்பிலே எங்களுக்கு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதே உருக்கள் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே சிறிய மாற்றங்கள் இருக்கின்றன. அந்த மாற்றத்தை கண்டுபிடித்து நாங்கள் அந்த வினாக்குறி இடப்பட்ட இடத்துக்கு வர வேண்டிய உருவினை கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், இங்கே முதலாவது தரப்பட்டிருக்கின்ற இந்த மாம்பழத்தை அவதானித்தோம் என்று சொன்னால், இந்த மாம்பழத்தினுடைய அமைப்பை பாருங்கோ, இந்த மாம்பழத்தினுடைய காம்பின அமைப்பினையும் பாருங்கள். ஆகவே இங்கே பாருங்க பிள்ளைகள், வலதுபுறமாக சாய்ந்திருக்கின்ற அந்த அமைப்பு, அந்த காம்பினுடைய அமைப்பு இங்கே எங்களுக்கு இடதுபுறமாக சாய்ந்திருக்கிறது. அதே பிள்ளைகள், இந்த ஜக்கினுடைய இந்த தரப்பட்டிருக்கின்ற இந்த குவளையினுடைய அமைப்பை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குவளையினுடைய அமைப்பானது இங்கே கைப்பிடியை பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு இடதுபுறமாக இருக்கின்ற அந்த கைப்பிடியினுடைய அமைப்பானது மற்றைய படத்திலே வலதுபுறமாக அமைந்திருக்கிறது. அதே போன்று பிள்ளைகள், இந்த தோடம்பழத்தினுடைய அமைப்பை பார்ப்போம். இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த இலை அமைப்பானது இங்கே வலதுபுறமாக காணப்படுகின்ற போது இங்கே பாருங்க இடதுபுறமாக மாற்றமடைந்து இருக்கிறது. ஆகவே இங்கே உங்களுக்கு வலது இடது என்று சொல்லி மாறி இருக்கிறதை நீங்கள் ஒரு ஒற்றுமையாக இங்கே எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு வந்து அவ்வாறே அங்கு மாறி இருக்க வேண்டும். என இந்த புத்தகம் அவ்வாறே அந்த திசை மாறி இருக்க வேண்டும். அவ்வாறு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது உடைய பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு முதலாவது விடையில பிள்ளைகள் எங்களுக்கு இங்கே இந்த புத்தகம் தலைகளாக தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இது வராது. ஏனென்று சொன்னால் இங்கே ஒரு படமும் எங்களுக்கு தலைகளாக மாறவில்லை. ஆகவே எங்களுக்கு நிச்சயமாக இந்த புத்தகத்தினுடைய மேல் பகுதி இவ்வாறு இங்கே வந்திருக்க வேண்டும். இரண்டாவது படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிள்ளைகள், இந்த புத்தகம் அவ்வாறே மேல் மாறப்பட்ட அந்த உருக்களின் அமைப்புக்கு ஏற்ப மாறப்பட்ட ஒரு உருவாக காணப்படுகிறது. ஆகவே இரண்டாவது விடை மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும். மூன்றாவது விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், மூன்றாவது விடை அதில் தரப்படுகின்ற அதே அமைப்பு அவ்வாறே தந்திருக்கிறார்கள். ஆகவே மூன்றாவது விடை எங்களுக்கு விடையாக வர வாய்ப்பு இல்லை. ஆகவே மிகவும் பொருத்தமான விடையாக நாங்கள் இதற்கு 2 தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்ட 14வது வினாவை பாருங்கோ. பின்வரும் உருவில் அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ள திசையில் சுழலும் 3 சில்லுகளின் ஒழுங்கமைப்பு காட்டப்பட்டுள்ளது. ஏ ஆனது 4 சுற்றுக்கள் சுழலும் போது சில்லு பி ஆனது 3 சுற்றுக்களும் சில்லு சி ஆனது 6 சுற்றுக்களும் சுழல்கின்றன. மேற்குறித்த உருவில் அமைவிலிருந்து சில்லு ஏ ஒரு சுற்று சுற்றும் போது மற்றைய சில்லுகளின் அமைவு எந்த படத்திற்கு சரியாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே எங்களுக்கு தரப்பட்டுகின்ற இந்த தரவுகளை பயன்படுத்தி அந்த சில்லுகளினுடைய சுற்றுக்கள் மாறுகின்ற போது இவ்வாறான அமைப்பிலே எங்களுக்கு அந்த அம்புக்குறிகள் காணப்படும் என்பது வினா. ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், இங்கே தரப்பட்டுகின்ற அனைத்து சில்லுகளுமே வலஞ்சுழியாக சுழல்வதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு ஏ சில்லானது இங்கே கூறப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஏ சில்லானது 4 முறை சுழலும் போது பி சில்லானது 3 முறை சுழல்கின்றது. அதே போன்று பிள்ளைகள் சி சில்லானது 6 முறை சுழல்கின்றது என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்போது எங்களுக்கு இந்த ஏ ஒரு சுற்று சுற்றும் போது எவ்வாறான அமைப்பு வரும் என்பதுதான் கேள்வி. இப்போ பார்த்துக்கொள்ளுங்கோ, எங்களுக்கு இந்த 4 சுழலை நாங்கள் 2 சுழலாக மாற்றினோம் என்று சொன்னால் இங்கே 3 வந்து எங்களுக்கு நிச்சயமாக 1.5 சுழற்சியாக இருக்க வேண்டும். அதே போன்று இங்கே 6 3ஆக இருக்க வேண்டும். அவ்வாறே அரைவாசியாக குறைத்திருக்கிறோம். இப்போது பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு இந்த 2 நாங்கள் 1ஆக மாற்றினால் இங்கே 1.5 பங்கினை நாங்கள் 3/4 பங்காக மாற்ற வேண்டும். அதனுடைய அரைவாசி என 3/4 பங்காக மாற்ற வேண்டும். அதே போன்று பிள்ளைகள், இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற 3 நாங்கள் அரைவாசியாக மாற்றினால் அரை பங்காக இருக்கும். அதாவது 1.5 பங்காக, 3 அரைவாசி 1.5 பங்காக இருக்கும். ஆகவே 1.5 சுழற்சி சுழல வேண்டும். ஏ
ஒரு சுழற்சி சுழலுகின்ற போது பி முக்கால் சுழற்சியும் அதே போன்று சி ஆனது 1.5 சுழற்சியும் சுழல வேண்டும். இப்போது எங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கின்ற படத்துக்கு வந்தோம்னு சொன்னார் பிள்ளைகள், எங்களுக்கு இந்த ஏ புள்ளியில் இருக்கின்ற இந்த அம்புக்குறியானது முதலாவதாக வடக்கு திசையிலே இருக்கிறது. அதே போன்று பியினுடைய அம்புக்குறியானது கிழக்கு திசையிலே இருக்கிறது. அதே போன்று சியினுடைய அம்புக்குறியானது தெற்கு திசையிலே அமைந்திருக்கிறது. இதனை வைத்து நாங்கள் இதற்கு விடையளித்தோம் என்று சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்கோ, ஏ ஆனது ஒரு சுழற்சி சுழலும் போது மீண்டும் அது அதே இடத்திற்கு வந்து நிற்கும். ஆகவே ஏ ஆனது வடக்கு திசையில தான் இருக்கும். அதே போன்று பி ஆனது பிள்ளைகள் முக்கால் சுழற்சி சுழலும் போது பாருங்கோ, எங்களுக்கு இங்கே கிழக்கு திசையில் இருக்கின்றது. இது முக்கால் சுழற்சி என்று சொன்னால் 4/3 பகுதி. ஆகவே 4/3 பகுதி என்ற ஒரு பகுதி, 2 பகுதி, 3 பகுதிக்கு சுழன்றால் அவரும் என்ன செய்வார்? வடக்கு பகுதியில் தான், வடக்கு திசையில தான் அவற்றை அம்புக்குறியும் காணப்படும். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், சி ஆனது 1.5 சுழற்சி சுழலுகின்ற போது அதனுடைய அம்புக்குறி எங்கே இருக்கும் என்று சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே அதனுடைய அம்புக்குறி தெற்கு திசையில இருக்கிறது. அவர் ஒரு சுழற்சி சுழலுகின்ற போது பிள்ளைகள் மீண்டும் அவர் தெற்கு திசைக்குத்தான் வந்திருப்பார். மீண்டும் அவர் அரை சுழற்சி சுழலுகின்ற போது தெற்கு திசையிலிருந்து அரைவாசி என்று சொன்னால் அவர் வடக்கு திசையிலே மீண்டும் அதனுடைய அம்புக்குறி காணப்படும். ஆகவே இந்த சி படத்திற்கும் அதனுடைய அம்புக்குறி வடக்கு திசையில தான் இருக்கும். ஆகவே அவ்வாறான ஒரு அமைப்பு இங்கே எங்களுக்கு எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் 3 படங்களிலும் வடக்கில் இருக்க வேண்டும் அம்புக்குறிகள். அவ்வாறான ஒரு படம் எங்களுக்கு உருப்படம் 3வது விடையாக இருக்கிறது. ஆகவே வினாவிற்கு மிகவும் பொருத்தமான விடையாக 3வது விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற 15வது வினா பாருங்கோ. புலமை பரிசிற் பரீட்சைக்கு தோற்றும் 12 மாணவர்களில் 6 மாணவர்கள் வினாத்தாள் 1ற்கு 70 கூடிய புள்ளிகளை பெற்றுள்ளனர். 8 மாணவர்கள் வினாத்தாள் 2ற்கு 70 கூடிய புள்ளிகளை பெற்றுள்ளனர். இப்பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு வினாத்தாளிலேனும் குறைந்தபட்சம் 70 புள்ளிகளிலும் கூடிய புள்ளிகளை பெற்றிருந்தால் இரு வினாத்தாள்களிலும் 70 கூடிய புள்ளிகளை பெற்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது? ஆகவே இந்த வினா உங்களுக்கு விளங்கியிருக்கும். பகுதி 1லே 12 மாணவர்களில் 6 மாணவர்கள் 70 அதிகமான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று பகுதி 1லும் 8 மாணவர்கள் 70 புள்ளிக்கு மேலாக பெற்றிருக்கிறார்கள். இங்கே இந்த 2 பகுதிகளிலுமே 70 புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும் என்பதுதான் வினா. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க, மொத்தமாக எங்களுக்கு 12 மாணவர்கள், அதில் 6 மாணவர்கள் பகுதி 1ல் 70 என்று சொன்னால் மற்ற 8 மாணவர்கள் எங்களுக்கு பகுதி 2ல் 70க்கு மேல் புள்ளிகள், 6 மாணவர்கள் பகுதி 1ல் 70க்கு மேல் புள்ளிகள் பெற்றிருக்கிறார்கள். இப்போது பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு 6 மட்டும் 14ஆக இருக்கிறது. ஆகவே மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த 2 மொத்த மாணவர்களுக்கும் இந்த 14களுக்கும் இடையிலான வித்தியாசம் 2. ஆகவே இந்த 2 ஆனது பகுதி 1 வினாத்தாளிலும் பகுதி 2 வினாத்தாளிலும் 70க்கு மேல் பெற்ற புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையாக அமையும். ஆகவே அந்த 2 மாணவர்கள் 2 பகுதிகளிலுமே 70க்கு மேல் புள்ளிகளை பெற்றிருக்க வேண்டும். ஆகவே இந்த வினாவிற்கு பிள்ளைகள் 2வது வினா, 2வது என்பது 2 பிள்ளைகள் என்பது சரியாக இருக்கும் முதலாவது விடை. ஆகவே இதற்கு நாங்கள் பிள்ளைகள் வெண்வரி அமைப்பிலும் இலகுவாக விடை காணலாம். பார்த்து கொள்ளுங்கோ. முதலாவது பாருங்கோ, நாங்கள் இவ்வாறு ஒரு படத்தை கீறினால் பிள்ளைகள் மொத்தமாக எங்களுக்கு 12 மாணவர்கள், அதில் பகுதி 1 பிள்ளைகள், பகுதி 1லே 6 மாணவர்கள் என்று சொன்னால் பகுதி 2ல் 8 மாணவர்கள் என்று சொல்லியிருக்கு. ஆகவே மொத்த மாணவர்களோட கூடுதல். ஆகவே அடுத்த வட்டம் 2க்கும் படக்கூடிய மாதிரி தான் இருக்க வேண்டும். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்கோ, பகுதி 2ல் எங்களுக்கு 8 மாணவர்கள். இப்போ எங்களுக்கு இங்கே இருக்கின்ற 14க்கும் 12க்கும் இடையிலான வித்தியாசம் 2. ஆகவே அந்த 2 மாணவர்கள் தான், இடைப்பட்ட 2 மாணவர்கள் தான் பகுதி 2லும் பகுதி 1லும் 70 புள்ளிகளுக்கு கூடிய பெற்ற மாணவர்களாக இருப்பார். ஆகவே 2 தான் இந்த 15வது வினாவிற்கு சரியான விடை. ஆகவே நாங்கள் முதலாவது விடை 2 பிள்ளைகள் என்பதனை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கு 2 வழிகளிலுமே நீங்கள் விடையினை அணுகக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 16வது வினா பாருங்கோ. ABCD என பெயரிடப்பட்டுள்ள 4 பொருட்களின் நிறைகளை ஒரு தராசை பயன்படுத்தி ஒப்பிடுதல் பின்வரும் உருட்களில் காட்டப்பட்டுள்ளது. அதற்கேற்ப
நிறை குறைந்த பொருளிலிருந்து நிறை கூடிய பொருள் வரை ஒழுங்குமுறை யாது? இதுதான் கேள்வி. உங்களுக்கு ஒரு தெராசினுடைய அமைப்பு தெரியும். நீங்கள் வகுப்பறைகளிலே தெராசினுடைய அமைப்பை பயன்படுத்தி தெராசினை பயன்படுத்தி நிறைகளை நிறத்திருப்பீர்கள். ஆகவே ஒரு தெராசினுடைய நிறை 2 பக்கங்களிலும் அதிக நிறை இருக்கின்ற பகுதி கீழிறங்கியும் நிறை குறைவாக இருக்கின்ற பகுதி மேலாகவும் காணப்படும் என்பதனை அடிப்படையாக வைத்து இதற்கு விடையளிப்போம். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், எங்களுக்கு முதலாவது தராசிலே ஏ என்ற பொருள் கீழிறங்கியும் பி என்ற பொருள் மேலாகவும் காணப்படுகிறது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் பிள்ளைகள், ஏ என்ற பொருளினுடைய நிறை அதிகமாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இதற்கு அன்னளவாக சிறிய நிறைகளை இடுவோம். உதாரணமாக பிள்ளைகள், நான் ஏ என்ற பகுதிக்கு 12 கிலோகிராம் என்று சொல்லி நிறைய இடுகிறேன். அதே போன்று பிள்ளைகள், இந்த பி என்றதற்கு அதை விட குறைவாக இருக்க வேண்டும் என, ஆகவே 10 என்று சொல்லி 10 கிலோகிராம் என்று சொல்லி நிறைய இடுகிறேன். இப்போது பாருங்க, சரியாக இருக்கிறது. ஏக்கு 12 சொன்னால் பிக்கு 10. ஆகவே பியை விட ஏயினுடைய நிறை அதிகமாக இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் மத்திய தராசுகளையும் ஒப்பீடு செய்வோம். இப்போது பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு சியும் பியும் என்ற பொருள்கள் காணப்படுகின்றன. இதில் எங்களுக்கு பி நிறை கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஏற்கனவே முதலாவது தராசிலே பிக்கு 10 கிலோகிராம் என்று நிறை போட்டிருக்கிறோம். ஆகவே இதற்கும் நாங்கள் 10 கிலோகிராம் போடுவோம். இப்போது 10ஐ விட சியினுடைய நிறை குறைவாக இருக்க வேண்டும். ஆகவே நான் இதற்கு 8 கிலோகிராம் என்று சொல்லி போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது மூன்றாவது தராசுக்கு வந்தோம் என்று சொன்ன பிள்ளைகள், டியும் ஏயும் காணப்படுகிறது. ஏயினுடைய நிறையை விட டியினுடைய நிறை அதிகமாக இருக்கிறது. ஆகவே நான் ஏக்கு ஏற்கனவே 12 கிலோ என்று சொல்லி நிறை போட்டிருக்கிறோம், அதையே போட வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள், டியினுடைய நிறை ஏயினுடைய நிறையை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஆகவே 12ஐ விட அதிகமான ஒரு எண்ணைத்தான் இட வேண்டும். ஆகவே நான் ஒரு 14 என்று சொல்லி இடுகின்றேன். அன்னளவாகத்தான் இங்கே நிறைகள் இடப்பட்டிருக்கின்றன. இப்போது பாருங்க பிள்ளைகள், குறைந்த பொருளில் இருந்து நிறை கூடிய பொருள் வரை ஒழுங்குமுறைப்படுத்தினால் பிள்ளைகள், இங்கே நாங்கள் கூடுக்கு சி என்றதுக்கு தான் நிறை குறைவேன 8 கிலோ. அடுத்தது பாருங்க, பி என்றதுக்கு 10 கிலோ கிராமாக செய்திருக்கிறோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், அடுத்ததாக நாங்கள் 8 கிலோ எடுத்து விட்டோம், 10 கிலோ எடுத்து விட்டோம். அடுத்ததாக ஏ என்பதற்கு 12 கிலோகிராம் என்று சொல்லி போட்டிருக்கிறோம். அடுத்தது பிள்ளைகள், டி என்பதற்கு 14 கிலோ என்று சொல்லி போட்டிருக்கிறோம். ஆகவே பாருங்க, நிறை குறைந்த பொருளில் இருந்து நிறை கூடிய பொருள் வரை நாங்கள் ஒழுங்குமுறைப்படுத்துகின்ற போது சிபிஏடி என்ற ஒழுங்குமுறையே இருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறான ஒரு விடை எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிபிஏடி என்று இரண்டாவது விடை காணப்படுகிறது. ஆகவே இந்த 16வது வினாவிற்கு இரண்டாவது விடை பொருத்தமானதாக அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், 17வது வினா பாருங்க. ஒரு தடித்த தாளில் வெட்டப்பட்ட 5 வடிவங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஒரு செவ்வகத்தை செய்வதற்கு அவற்றில் எந்த 3 வடிவங்களை அடுத்து வைத்தல் வேண்டும், ஆகவே எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்கோ, நாங்கள் இவ்வாறாக எங்களுக்கு நிறைய துண்டுகள் தரப்பட்டு வினாக்கள் தரப்பட்டால் நாங்கள் அதனை ஒப்பீடு செய்வதற்கு பதிலாக விடையிலிருந்து பார்ப்பது எங்களுக்கு நேரத்தை சேமிக்கவும் இலகுவாக வினாவை செய்யவும் உதவியாக இருக்கும். அப்போ பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், முதலாவது ஏபிடி. இந்த ஏபிடி என்ற உருப்பகுதிகளை நாங்கள் ஒன்றிணைக்கும் போது செவ்வக வடிவம் வருதான்னு சொல்லி பார்ப்போம். ஏயோடு பியை இணைக்க வேண்டும். ஆகவே ஏயோடு பியை இணைக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள், நாங்கள் இவ்வாறான ஒரு அமைப்பில் இணைக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஒரு அமைப்பில் இணைக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இணைக்க முடியும். அடுத்ததாக டி என்ற பகுதிகளை நாங்கள் இந்த இடத்திலே சிறிய பகுதியை இணைக்க முடியாது. அவ்வாறு இணைக்கும் போது ஒரு செவ்வக வடிவம் எங்களுக்கு வராது. ஆகவே இந்த முதலாவது விடை தவறான விடையாக இருக்கும். அடுத்தது இரண்டாவது விடையை பாருங்க பிள்ளைகள், ஏசிடி. முதலாவது ஏ என்ற பொருளோடு சியை நாங்கள் இணைக்க வேண்டும். ஆகவே ஏயோடு நாங்கள் இங்கே பாருங்கள், இந்த பகுதியிலே இந்த சியை நாங்கள் இணைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சியை நாங்கள் இந்த இடத்திலே இணைக்கக்கூடியதாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த இடத்தில் இணைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று டி என்ற பகுதியை நாங்கள் அவதானித்திருங்கள் சொன்னால் இந்த பகுதிகளிலே இணைக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இணைக்கும் போது எங்களுக்கு செவ்வக வடிவம் ஒன்று தென்படக்கூடியதாக இருக்கிறது. செவ்வக வடிவத்தினை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 17வது வினாவிற்கு பிள்ளைகள் இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 18வது விடையை பாருங்க வினாவை.
உருவில் சதுரமுகி வடிவமுள்ள ஒரு மரக்குற்றையில் ஒரு பகுதியை அகற்றிய பின்னர் எஞ்சியுள்ள பகுதி காட்டப்பட்டுள்ளது. அதில் எத்தனை முகங்கள் உள்ளன? ஆகவே உங்களுக்கு தெரியும், ஒரு சதுரமுகி என்று சொன்னாலே அதற்கு 6 முகங்கள் சாதாரணமாக காணப்படும். ஆனால் எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த பகுதிகளிலே பாருங்கள் பிள்ளைகள், இந்த மூளை பகுதிகளிலே ஒரு சிறிய சதுரமுகி குற்றி ஒன்றை வெட்டி எடுத்தால் போல அமைப்பு தரப்பட்டிருக்கிறது. இப்போது எங்களுக்கு இந்த சிறிய அமைப்பினை வெட்டி எடுத்த பின்னர் எத்தனை முகங்கள் இருக்கும் என்று கேள்வி. ஆகவே நாங்கள் அதிலிருந்து சிறிய முகத்தை வெட்டி எடுத்தாலும் எங்களுக்கு இந்த பெரிய சதுரமுகியில் இருக்கின்ற 6 முகங்களும் தென்படும். உதாரணமாக பாருங்க, 1 2 3 4 5 பின்னுக்கு கீழே 6 முகங்கள் இருக்கு. அதே போன்று பிள்ளைகள், இந்த வெட்டி எடுக்கப்பட்ட பகுதிகளை அவதானித்தீர்கள் சொன்னால் எங்களுக்கு இவ்வாறான ஒரு அமைப்பிலே வெட்டி எடுத்திருப்பாங்க. இவ்வாறான ஒரு அமைப்பு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் 1 2 3 முகங்கள் எங்களுக்கு தென்படும். ஆகவே ஏற்கனவே 6 முகங்கள் இல்லைன, தற்போது மீண்டும் அதனை வெட்டி எடுத்த பின்னர் 3 முகங்கள் கூடுதலாக தெரிகிறது. ஆகவே மொத்தமாக எங்களுக்கு 9 முகங்கள் தென்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே 18வது வினாவிற்கு 3வது விடை பொருத்தமான விடையாக அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்ட 19வது வினா பாருங்க. 2 கோல் துண்டுகளை ஒன்றோடு ஒன்று மூட்டி ஒரு தனித்துண்டை செய்வதற்கு 5 நிமிடங்கள் எடுத்தது. அத்தகைய 6 கோல் துண்டுகளை ஒன்றோடு ஒன்று மூட்டி ஒரு தனித்துண்டை தயார் செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஆகவே இந்த வினா உங்களுக்கு பரிச்சயமான ஒரு வினா. கம்பி துண்டுகளை வெட்டுதல் அவ்வாறான ஒரு முறையை கொண்ட வினா. உங்களுக்கு கம்பி துண்டுகளை நாங்கள் வெட்டுகின்ற பகுதிக்குத்தான் பணம் செலுத்துவோம் என்றதை போல இங்கே நாங்கள் மூட்டப்படுகின்ற அந்த மூட்டுக்குத்தான் நேரம் எடுப்பதாக நாங்கள் இந்த வினாவை எடுக்க வேண்டும். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்கோ, எங்களுக்கு தரப்பட்ட தரவினுடைய அடிப்படையிலே 2 துணிகளை நாங்கள் இணைத்தால் இங்கே ஒரு மூட்டு ஏற்படுகிறது. இந்த ஒரு மூட்டுக்குத்தான் நாங்கள் 5 நிமிடத்தை செலவழிக்கின்றோம். அதே போன்ற பிள்ளைகள், எங்களுக்கு 6 கோல்கள் துண்டுகளை நாங்கள் இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே 2 3 4 5 6. ஆகவே இந்த 6 துண்டுகளையும் நாங்கள் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் 1 2 3 4 5 மூட்டுக்கள் அங்கே இணைக்க வேண்டும். 5 மூட்டுக்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒரு மூட்டுக்கு 5 நிமிடம் என்ற அடிப்படையில் அந்த 5 மூட்டுக்களுக்கும் 25 நிமிடங்கள் எங்களுக்கு தேவைப்படும். ஆகவே இந்த 19வது வினாவிற்கு 25 நிமிடங்கள் என்பது சரியான விடையாக அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், 20வது வினாவை பாருங்க. பின்வரும் நிகழ்வுகளை அவை நிகழத்தக்க ஒழுங்குமுறைக்கேற்ப வரிசைப்படுத்துக. பாருங்கோ, ஏ சொல்லி கிடக்கு, பாடசாலைக்கு செல்ல தொடங்குதல். பி, வயது 13 பாடசாலை கனிஷ்ட கைப்பந்தாட்ட குழுவில் சேருதல். சிய பாருங்கோ, புலமை பரிசு பரீட்சையில் சித்தியடைந்து வேறொரு பாடசாலைக்கு செல்லல். டிய பாருங்கோ, தன்னிலும் பார்க்க 2 வயது இளைய சகோதரியின் பிறப்பு. ஈய பாருங்கோ, தரம் 11 தேசிய மட்ட பரீட்சைக்கு தோற்றுதல். ஆகவே இது நிகழத்தக்க ஒழுங்குமுறை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் வயதுகளை கருத்திற்கொண்டு விடையளித்தோம் என்று சொன்னால் இலகுவாக இதற்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே பாருங்க பிள்ளைகள், பாடசாலைக்கு செல்ல தொடங்குதல் நாங்கள் 5 வயதுக்கு செல்ல தொடங்குவோம். ஆகவே 5 என்று போட்டுக்கொள்ளலாம் வயதின் அடிப்படையில். 13 வயதில் பாடசாலை கனிஷ்ட கைபந்தாட்ட குழுவில் சேருதல் என்று அதிலேயே சொல்லியிருக்கு 13 வயது. ஆகவே 13 வயது. அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், புலமை பரிசு பரீட்சைக்கு சித்தியடைந்து வேறொரு பாடசாலைக்கு செல்லல். இது ஒரு 11 வயதிலே நிகழத்தக்க விடயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், தன்னிலும் பார்க்க 2 வயது இளைய சகோதரியின் பிறப்பு. ஆகவே தன்னிலும் பார்க்க 2 வயது இளைய சகோதரியின் பிறப்பு என்று சொன்னால் உங்களுக்கு 2 வயதாக இருக்கின்ற போது சகோதரி பிறந்திருக்க வேண்டும். உங்களுக்கு 2 வயது என்று சொன்னால் அப்போதுதான் 2 வயதுக்கு இளமையான சகோதரி பிறப்பார். ஆகவே உங்களுக்கு 2 வயதின் அடிப்படையில் நிகழ்ந்திருக்கும். அதே போன்று தரம் 11 தேசிய மட்ட பரீட்சைக்கு தோற்றுதல் 16 வயதிலே நிகழும். ஆகவே இதனை நாங்கள் ஒழுங்குபடுத்தினோம் என்று சொன்னால் விடையை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது பாருங்க பிள்ளைகள், முதலாவது நிகழ்ந்திருக்கக்கூடியது என்னன்னு சொன்னால்
தன்னிலும் பார்க்க 2 வயது இளைய சகோதரியின் பிறப்பு. ஆகவே முதலாவது எங்களுக்கு டி ஆக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள், எங்களுக்கு பாடசாலை செல்ல தொடங்குதல் என 5 வயதிலே, ஆகவே ஏ. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்து வேறொரு பாடசாலைக்கு செல்லல், ஆகவே சி. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 13 வயதில் பாடசாலை கனிஷ்ட கைம்பந்தாட்ட குழுவில் சேருதல், ஆகவே பி. அடுத்தது இறுதியாக தரம் 11 தேசிய மட்ட பரீட்சைக்கு தோற்றுதல், இ. இந்த ஒழுங்கிலே அங்கே நிகழ்வுகள் நிகழத்தக்க ஒரு ஒழுங்குமுறை வரிசையாக அமைந்திருக்கும். ஆகவே டிஏசிபிஇ என்ற விடயங்களுக்கு 2வது விடையாக தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 20வது வினாவுக்கு 2வது விடை மிகவும் பொருத்தமான விடையாக அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், மேற்குறித்த உரு நிறையில் கோலத்திற்கு ஏற்ப வினாக்குறிக்கு பொருத்தமான உரு யாது? ஆகவே இங்கே மேலே தரப்பட்டுள்ள இந்த உரு கோலங்கள் எவ்வாறான ஒழுங்குமுறையில் நகர்ந்து செல்கின்றன என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஆகவே பாருங்கோ, முதலாவது படத்திலே நடுப்பகுதியில் தரப்பட்டிருக்கின்ற அமைப்பு 2வது படத்தில் அவ்வாறே வந்திருக்கிறது. ஆனால் 2 கரைகளிலும் இருக்கின்ற அந்த வட்ட பகுதி கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் சிறிதாக நகர்கின்றது. 3வது தரப்பட்ட படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், நடுவில் தரப்பட்டிருக்கின்ற அந்த படத்தினுடைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. 2மே எதிரெதிர் ஒன்றை ஒன்று நோக்கியதாக நகர்ந்து கொண்டு வருகிறது, சிறிய தூரம் நகர்ந்திருக்கிறது. ஆனால் இங்கே 2 கரைகளிலும் இருக்கின்ற வட்டங்கள் அவ்வாறே அமைந்திருக்கிறது என. ஆகவே இப்போது 4வது படத்தை பார்த்தோம் என்று சொன்னால், நடுவில் இருக்கின்ற அந்த அமைப்பு அவ்வாறே வந்திருக்கிறது. ஆனால் இங்கே காணப்படுகின்ற 2 கரைகளிலும் இருக்கின்ற வட்டங்கள் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் நகர்ந்திருக்கிறது. ஆகவே இதனுடைய தொடர்பு உங்களுக்கு இப்போது விளங்கியிருக்கு. நடுவில் உள்ள பகுதி 2 பகுதிகளில் ஒரே மாதிரி இருக்கின்றது, அடுத்த பகுதியிலே நகர்கின்றது. அந்த அடிப்படையிலே பார்ப்போம். எங்களுக்கு இங்கே வர வேண்டிய இடத்திலே 2 நடுப்பகுதியிலே பாருங்க, 2லேயும் ஒரு இடத்துல இருந்துட்டது. ஆகவே இனி அடுத்த படத்துல 2ம் ஒன்றை ஒன்று நோக்கி நகர வேண்டும். அவ்வாறு நகர்ந்தால் நிச்சயமாக ஒன்றும் ஒன்றும் சந்தித்த அமைப்பாக இப்படி இருந்திருக்கு. ஆனால் 2 கரைகளிலும் உள்ள அந்த வட்ட அமைப்பை பாருங்க, இப்பதான் இவ்விடத்துல முதல் முறையாக நேர்பகுதியாக இருக்கிற, இதுல ஏற்கனவே மாறிட்டார். ஆகவே இங்க இப்பதான் முதலாக நகர்ந்து வந்திருக்கிறார். ஆகவே அடுத்த பகுதியிலும் அவர் அவ்வாறே அமைய வேண்டும். அவ்வாறுதான் இங்கு தொடர்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த படத்தில் இருக்கின்ற அந்த 2 கரைகளிலும் இருக்கின்ற வட்டங்கள் முதல் படத்தில் இருந்தது போன்றே இருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறான ஒரு விடை பார்த்தோம் என்று சொன்னால் 3வது விடையாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த வினாவிற்கு நாங்கள் 3வது விடையினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், 22வது வினாவை பாருங்கோ. ஒரு நிறையில் தொடக்க முனையிலிருந்து 10வது நபர் நயனா ஆவார். இறுதி முனையிலிருந்து 10ஆம் நபர் கிருஷ்ணா ஆவார். இவ்விருவருக்கும் இடையே 3 உள்ளனர். நிறையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 23 அல்ல. நிறையில் எத்தனை நபர்கள் உள்ளனர்? ஆகவே இந்த நிறையிலே எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்வி. உங்களுக்கு மேலே கூறப்பட்ட தரவுகள் விளங்கி இருக்க வேணும். ஆகவே என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு நிறையில் தொடக்கத்தில் இருந்து 10ஆவதாக நயனா இருக்கிறாராம். அதே போன்று இறுதி முனையிலிருந்து 10ஆவது நபராக கிருஷ்ணா இருக்கிறார். அவ்விருவருக்கும் இடையே 3 பேர் இருக்கிறார்கள். நிறையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 23 இல்லை என்றும் சொல்லியிருக்கு. அவ்வாறு என்று சொன்னால் அந்த நிறையில் இருக்கின்ற நபர்கள் எத்தனை பார்ப்போம். இப்போ பாருங்க, முதலாவது இருந்து 10ஆவது நபராக நயனா இருக்கின்றார் என்று சொன்னால் 10ஆவதாக நயனா இருக்க வேண்டும். அதே போன்று இறுதி முனையில் இருந்து 10ஆவதாக கிருஷ்ணா இருக்க வேண்டும். ஆனால் 23 விடையாக வரக்கூடாது நபர்களின் எண்ணிக்கையாக. அவ்வாறு என்று சொன்னால் இந்த நயனாவிற்கு முன்பதாக 3 நபர்களை கடந்து இதிலே கிருஷ்ணா இருக்க வேண்டும். ஆகவே கிருஷ்ணா இதிலே நிற்க வேண்டும். இப்போது பாருங்க பிள்ளைகள், கிருஷ்ணாவிற்கு நயனாவுக்கும் இடையிலே 1 2 3 பேர் இருக்கிறார்கள். மொத்தமாக 1 2 3 4 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே எங்களுக்கு
5 பேர் இருக்க வேண்டும். ஏன்னா நயனாவுக்கு பின்னால் 5 பேர் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நயனா இறுதி முனையில் இருந்து 10ஆவதாக இருக்க முடியும். பாருங்க, 5, 6, 7, 8, 9, 10ஆவதாக நயனா இருக்கிறார். அதே போன்ற பிள்ளைகள் ஆரம்ப முனைக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையிலே 5 பேர் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நயனா 10ஆவதாக இருப்பார். பாருங்கோ, 5, 6, 7, 8, 9, 10, 10ஆவதாக நயனா இருக்கிறார். அந்த வகையிலே பிள்ளைகள் கிருஷ்ணாவிற்கு முன்னராக 5 பேரும் நயனாவிற்கு பின்பாக 5 பேரும், மொத்தம் 10 பேர். இப்போது கிருஷ்ணாவையும் நயனாவையும் சேர்த்து மொத்தமாக 5 பேர். பாருங்கோ, 1, 2, 3, 4, 5 பேர். 5 பேர் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நயனாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையிலே 3 பேர், கிருஷ்ணா 1, நயனா 1, 5 பேர். இப்போது பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், மொத்தமாக 10 பேர். நயனாவும் கிருஷ்ணாவோடையும் சேர்த்து இடையில் இருப்பவர்கள் 3 பேர், 5 பேர், மொத்தமாக 15 பேர். ஆகவே அந்த நிறையிலே 15 பேர் இருக்க வேண்டும். ஆகவே இதற்கு சரியான விடை முதலாவது விடை 15 என்பதாகும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 23வது வினாவை பாருங்கோ. ரவியின் பிறந்த நாள் விழாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்த்த நண்பர்களுக்கு அவர் ஒருவருக்கு 10 வீதம் விநியோகிப்பதற்கு தேவையான புத்தகங்களை எடுத்து கொண்டு வந்த போதிலும் ஒரு நண்பர் வராமையால் வந்திருந்த நண்பர்களிடையே ஒருவருக்கு 11 புத்தகங்கள் வீதம் விநியோகித்தார். அப்போது 3 புத்தகங்கள் எஞ்சியிருந்தன. விழாவிற்கு வருகை தந்த நண்பர்களின் எண்ணிக்கை யாது? ஆகவே இந்த வினாவிற்கு பிள்ளைகள் நாங்கள் விடையளிப்பதற்காக இந்த தரப்பட்டிருக்கின்ற விடைகளில் இருந்து விடையை காண்பது இலகுவாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்கோ. அந்த விழாவிற்கு 7 நண்பர்கள் வந்திருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் எடுத்தால், 7 நண்பர்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு 11 புத்தகங்கள் வீதம் 77 புத்தகங்களை விநியோகித்திருப்பார். இப்போது அங்கே மிஞ்சி இருக்கின்ற 3 புத்தகங்களையும் இணைத்தால் மொத்தமாக எங்களுக்கு 80 புத்தகங்கள் கொண்டு வந்திருப்பார். என ஆகவே ஒருவருக்கு 10 வீதம் அவர் எதிர்பார்த்ததை போன்று 10 கொடுப்பதற்காக 80 கொண்டு வந்திருக்க முடியும். ஆகவே இந்த முதலாவது விடையே பொருத்தமாக இருக்கிறது. என ஆகவே நாங்கள் இதற்கு 23வது வினாவிற்கு முதலாவது விடை 7 என்பது சரியாக இருக்கும். ஏன் 8, 9 என்ற விடை வராது என்று சொல்லி பார்ப்போம் பிள்ளைகள். பாருங்கோ, 8 பேர் அங்கே வருகை தந்திருந்தால் அவர்களுக்கு 11 புத்தகங்களின் வீதம் 88 புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கும். எஞ்சிய 3 புத்தகங்களையும் கூட்டினால் எங்களுக்கு அங்கே 91 புத்தகங்கள் அவர் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் ஒருவருக்கு 10 வீதம் அவர் கொண்டு வந்திருந்தால் 10 மடங்கைத்தான் கொண்டு வந்திருக்கணும். ஆகவே இங்கு 90 தான் 10 மடங்கு. 91 என்று சொன்னால் அவர் அதிகமாக எந்த விதமான புத்தகங்களையும் கொண்டு வரவில்லை. ஆகவே இந்த 8 தவறான விடை. அதே போன்றுதான் 9 என்றாலும் அவர் 11 பேருக்கு விநியோகித்தால் 99. அவர் எஞ்சிய புத்தகங்கள் 3, ஆகவே 102 புத்தகங்களை கொண்டு வந்திருப்பார் என்று சொன்னால் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் 10 மடங்கு என ஒருவருக்கு 10 வீதம் தான் கொண்டு வந்தார். ஆகவே 10 மடங்காக இருக்க வேணும் அவர் கொண்டு வந்த புத்தகங்களின் எண்ணிக்கை. ஆகவே 9 தவறான விடை, 8 தவறான விடை. ஆகவே 7 என்பதுதான் மிகவும் பொருத்தமான விடையாக அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்ட 24வது வினாவை பாருங்கோ. மேற்குறித்த அடைப்பினுள் தரப்பட்டுள்ள 3 உருக்களுக்கும் மிகவும் பொருத்தமான உரு எது? ஆகவே இந்த மேலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 3 உருக்களுக்கு மிகவும் பொருத்தமான உரு. ஆகவே முதலாவது உருவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இரண்டாவது உருவையும் அவதானித்தீர்கள் என்று சொன்னால், இங்கே முதலாவது தரப்பட்ட உருவத்தினை அவ்வாறு இங்கே பாருங்க, இவ்வாறு நிமித்தி இருக்க வேண்டும். என இவ்வாறு நிமித்தினால் இவ்வாறு ஒரு இரண்டாவது கிடைக்கப்பட்ட அமைப்பு இருக்கும். அதே போன்று பிள்ளைகள் இரண்டாவது கிடைக்கப்பட்ட அதே அமைப்பினை அதே இடஞ்சொலியாக நகர்த்தினால் என கவுட்டு வச்சால் மூன்றாவது கிடைக்கப்பட்ட உருவம் இருக்கும். அதே போன்று இந்த மூன்றாவது உருவத்தை நாங்கள் இவ்வாறு இடஞ்சொலியாக சரித்து வைத்தால் எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள், இவர் சரிக்கும் போது இந்த இடத்துல வந்துடுவார், இந்த அம்புக்குறி. ஏன்னா அம்புக்குறி இங்கே இருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறான ஒரு படம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவதுல இருக்கு. ஆகவே இந்த 24வது வினாவுக்கு பிள்ளைகள் இந்த அடிப்படையிலே முதலாவது விடைதான் மிகவும் ஒரு பொருத்தமான விடையாக அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், 25வது வினாவை பாருங்கோ.
ஓர் உடைந்த வாரின் 4 துண்டுகள் கீழே ABCD என காட்டப்பட்டுள்ளன. அவற்றின் சரியான ஒழுங்குமுறையை காட்டும் எழுத்து வரிசை யாது? ஆகவே இங்கே ஒரு பெல்ட் என இடுப்புக்கு அணிகின்ற இடுப்பு பட்டி ஒன்றினுடைய உடைந்த அமைப்பு தரப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் ஒழுங்குமுறையாக பொருத்தும் போது எவ்வொழுங்குமுறையிலே காணப்படும் என்பது வினாவாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு இலகுவான வினாவாக இருக்கும். பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே இந்த பின்புறத்திலே நாங்கள் பொருத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த B என்ற இந்த பகுதியினை பொருத்த முடியும். அப்போ A என்ற இந்த பகுதியினுடைய முன்பகுதியாக நாங்கள் இந்த B என்ற பகுதியைத்தான் பொருத்த வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், எங்களுக்கு B-யினுடைய இந்த பின்புறத்தில் பொருத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த C-யினுடைய முன்புறத்தை தான் பொருத்த வேண்டும். அவ்வாறு என்று சொன்னால் C என்பது எங்களுக்கு பொருத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த C-யினுடைய பின்பகுதியிலே பிள்ளைகள் நாங்கள் பொருத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த D-யினுடைய முன்பகுதியைத்தான் பொருத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே C-யினுடைய பின்பகுதியாக D அமைந்திருக்கும். ஆகவே இந்த வேரினுடைய அமைப்பானது பின்வரும் நாங்கள் குறிப்பிட்ட இந்த ஒழுங்குமுறையிலே அமைந்திருக்கும். ஆகவே DCBA என்ற விடை எங்களுக்கு இங்கே DCBA என்ற விடை 3வது விடையாக அமைந்திருக்கிறது பாருங்கள். ஆகவே இந்த வினாவிற்கு மிகவும் பொருத்தமான விடையாக பிள்ளைகள் நாங்கள் 3வது விடையினை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள், நாங்கள் இன்றைய காணொளியிலே 11 தொடக்கம் 25 வரையான வினாக்களை பார்த்திருக்கிறோம். இந்த வினாக்களில் ஏதேனும் சந்தேகங்கள் காணப்பட்டால் கொமெண்ட் பதிவிலே தெரிவியுங்கள். நான் உங்களுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து அடுத்த பகுதியிலே காணொளி வடிவிலே வழங்குகின்றேன். பிள்ளைகள், இந்த வினாக்களானது தரம் 4 மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது. ஆகவே தற்போது தரம் 4 கல்வி கற்கும் அடுத்த வருடம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்காக நோக்காக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு காணொளியாக காணப்படும். ஆகவே பிள்ளைகள், உங்களுக்கு இந்த வினாக்களிலே ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது இந்த வினாக்களிலே ஏதேனும் பிழைகள் இருந்தால் கொமெண்ட் பகுதியிலே தெரிவியுங்கள். நான் உங்களுக்கு அதனை நிவர்த்தி செய்து தருகின்றேன். மற்றும் பிள்ளைகள், எங்களுடைய வகுப்புகளிலே நீங்கள் இணைய விரும்பினால் இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களுடைய வகுப்பிலே இணைந்து கொள்ளலாம். தற்போது தரம் 4 3 மாணவர்களுக்கான விசேட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நன்றி.